கணவன் மனைவி உறவுல எது இல்லாம இருந்ததுமா, எது அப்புறமா வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஹீ வாஸ் லெட்டிங் மீ டவுன் ஆல் த டைம். ஸோ அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை அவர் மேலே இல்லாமல் இருந்தது. அந்த நம்பிக்கையை வர வச்சாரு சுவாமிஜி. நீங்க ஆக்சுவலி நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒரு அழகான அட்வைஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கும்போது நிறைய கணவன் பிரச்சனைகள் மனைவி போது வருது. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா 2 பேரும் ஆனஸ்டா இருக்கணும். மேரேஜ் நம்மளோட ஊர்ல வெதர் இட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ், எங்களோடது லவ் மேரேஜ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஒருத்தர் நம்பணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். தப்பு பண்ணா ரெடியா சாரி சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். அது இருந்தாலே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தானா வந்துடும். அண்ட் ஷேர் எவ்ரிதிங். அந்த ஷேரிங் நிறைய இருந்தது. ஹி இஸ் அ வெரி குட் மேன். பட் என்கிட்ட சாரி சொல்றது அவருக்கு அது ஒரு ஈகோ பிரச்சனையா இருந்தது நினைக்கிறேன். இன் ஹைண்ட் சைட் அது வந்த உடனே எல்லாமே சரியா போயிடுச்சு. தயானந்த சுவாமிகள் அது வந்து தயானந்த சுவாமி தான். எங்க அப்பா அம்மா கூட அதுலலாம் இன்டர்ஃபியரே பண்ணல. ஏன்னா நீ லவ் மேரேஜ் தானே, நீ பண்ணிட்டே போ அப்படின்னு. இங்க ரஜினி சார் இங்க தான் வருவாங்க வந்துட்டு இருந்தாரு. இப்போ தெரியலம்மா எனக்கு. இப்பெல்லாம் வேற ஏதோ ஆசிரம் கூட போறாரு. இங்க வரும்போது நீங்க பாத்திருக்கீங்களா ரஜினி? ஒரு தரம் பார்த்திருக்கேன்.